ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில் பிரபு விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், காலையில இன்னைக்கு பக்தி மயத்தோட மங்களகரமா டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே காலையிலேயே குளிச்சு சாமி கும்பிட்டாச்சு. நம்ம வீட்டு சாமி பூஜை ரூம் வந்து பூஜை ரூம்ல ஒரு ஸ்டூல்ல வுட்டில் ஆன ஒரு ஸ்டூல்ல தான் போட்டு சின்னதாக வச்சிருப்பாங்க. இங்கே கபோர்டு அது மாதிரி எதுவும் இல்லாததுனால காலையிலே சாமி பக்தி மயத்தோட கும்பிட்டுட்டு, ஒரு நாள் தானே பிறந்த நாள், நேற்று தான் ஹோட்டல் கூட்டிகிட்டு போனாங்க நைட்டு. ஒரு நாள் தானே நம்மளுக்கு ரெஸ்ட் கொடுப்பாங்க, டெய்லி கொடுக்க மாட்டாங்கல்ல. அடுத்து நம்ம டியூட்டிக்கு போகணும்ல, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணுமேன்னு இந்த நாள் ஆரம்பித்து விட்டது எனக்கு. சின்ன பிள்ளைல இல்லை, நம்ம காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போது தான் அந்த பிறந்தநாள் மாதம் பிறந்துட்டாவே எனக்கு பிறந்த நாள் துணி எடுக்கணும், தைக்கணும். அப்போலாம் மெட்டீரியல் எடுத்து தான் தைக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட இன்னும் எடுக்கல இன்னும் 10 நாள் தான் இருக்குது, ஒரு வாரம் தான் இருக்குது, டெய்லர் தைக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அது மாதிரி பிறந்த நாளாவே நம்ம வீட்டில் அம்மா இட்லி, கேசரி, வடை, இதுதான் வந்து வருஷம் இருக்கும். தங்கச்சிக்கு கேசரி பண்ணீங்க, எனக்கு கேசரி பண்ணல, தங்கச்சிக்கு பிறந்த நாளுக்கு வடை பண்ணிய, எனக்கு வடை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மிஸ் ஆனாலும் சண்டைக்கு கிளம்பிடுறது. ஆனால் இப்போ அப்படியா? இப்போ இல்லாம அதை கேசரி வடையெல்லாம் நம்ம தலையில கட்டிடுவாங்க, நம்மள செய்யணும். அதுக்கு ஒரு கேக் கட்டிங்கோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுது. இந்த வருஷம் கேக் கட்டிங் கூட இல்லை, ஸ்வீட்டோட முடிச்சாச்சு எங்கள் பிறந்தநாளை. என்னோட பிறந்தநாளை காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த துணியை காய போட்டது, அவ்வளோ வெயில், 1-2 மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரம் கூட, அதுக்குள்ளேயும் சூடு பறக்கிற மாதிரி அப்படியே காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பெரிய கிராண்டாலாம் ஒன்றும் பண்ணலை. கேக்கு கூட பையன்லாம் வேணான்னு சொல்லிட்டான். ஹஸ்பண்ட் வந்து ஸ்வீட் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக காலை டிஃபன் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மதிய சாப்பாடு செய்கிறதுக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்ட் வந்து மட்டன் தான் எடுத்து வந்தாங்க. அதில் ஒரே அது ஆட்டில் அந்த முடி இருக்கு பாருங்க, கருப்பு கலர் அந்த முடியெல்லாம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணாலும் அந்த எங்கேயும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால சுத்தமாகும், உத்து பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்தியன் மட்டன், இந்தியன் டைப் மட்டன் சொல்லி தான் வாங்குறோம். இந்தியன் மட்டன் கிடைக்காதுங்க. ஸோ அதெல்லாம் கருப்பு கலரில் தான் இருக்கா முடி. ஸோ நம்ம ஊர் ஆடு மாதிரி தான் கருப்பு கலரில் இருக்குது. வெள்ளரி ஆடு தான் கறி வைப்போம். வெள்ளாடு தான், வெள்ளாடு. அது செம்பரி ஆடு இல்லை. இங்கே உள்ள ஆடுக்கனா கொஞ்சம் தாடி இருக்க மாதிரி இப்படி இருக்கும். எங்கள் வீட்டில் எத்தனை ஆடு நிற்கிது? எத்தனை ஆடு நிற்கிது? ஒரு 20 ஆடு நிற்கும், அவ்வளோதான் நிற்கும். 20 ஆடு தான் நிற்கும். போகும்போது நம்ம ஒரு 4 ஆடை போட்டுருவோம். 4 ஆடா? காசை எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டு போடுங்க. கொடுப்பாங்க. அப்புறம் மேய்க்கிறாங்க, அப்புறம் சும்மா ஓசிலியா போயிட்டு ஆடெல்லாம் தருவாங்க. மருமைய வீட்டுக்கு வந்து ஆடு வந்து போன அன்னைக்கு இருந்து மருந்து 3 நாளைக்குங்கிற மாதிரி போனா 1 நாள் 2 நாள் ஆக்கி போடுவாங்க. அதனால 4 ஆடெல்லாம் போடுவீங்களோ? கஷ்டப்பட்டு வெயில்ல மழையில அலைஞ்சு மேய்க்கிறவங்களுக்கு 4 ஆடை போட்டுல உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இது நல்ல கதையா இருக்கே. அழகுபத்த மருமையனும் மகளும் வரும்போது அப்ப பார்த்தா நீங்க தான் அவங்க பாவம் அலையிறாங்கல்ல, அப்ப நீங்க தான் காசுலாம் கொடுத்து பார்த்து வரணும். போடுவா சும்மா சொன்னேன், எல்லாரும் சொன்னேன். அதெல்லாம் தருவாங்க. உப்பு கண்ணை போட்டு உப்பு கொண்டதான் நீங்க சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, போன தடவை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. ஆமா, சாப்பிட்டு கொஞ்சம் கம்மியா போடணும். போட்டு நல்லா சின்ன ஐட்டமா சின்னதா கட் பண்ணி பீஸா இருந்தா நல்லா இருக்கும். அது எலும்பா இருக்கும் போது அப்படிதான் ஆயிடும், காஞ்சதுக்கு அப்புறம் அப்படிதான் ஆயிடுது. உப்பு நம்ம மண்ணா படி பண்ணா எத்தனை நாள் வச்சுக்கலாம்? வெளியில நம்ம தான் ஒரு டைம் செய்யற மாதிரி தான் கொண்டே வந்தேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோமா நம்ம? அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் எதுக்கு? எனக்கு உப்பு பண்ண பிடிக்கல, எப்பயாவது சாப்பிடும் போல இருக்கும். எதுவுமே சாப்பிட்டா பிடிக்கலன்னு சொல்லுவோம். கறி எப்படி பண்ணீங்க? பளபளன்னு க்ளீன் பண்ணிட்டேன். அரைக்கா பத்தி போட்டு என்ன நிறைய தான் இருக்குது. 3/4 கிலோங்கிறீங்க, 1 கிலோ கிட்ட இருக்கும் போலங்க. 3 கிலோன்னு சொன்னா 2 கிலோ ஆனால் 3 கிலோ 3 பீடி நம்ம ஒரு காசுக்கு 660 ரூபாய். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கடைசி இடத்துல வீட்டில் பார்த்தா பூண்டு இல்லை. அப்புறம் போயிட்டு கீழே உள்ள கடையில் போயிட்டு பூண்டு வாங்கிட்டு வந்துச்சு. இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்களா? இஞ்சி தான் வீட்டில் இருந்துச்சு. அப்போ மறுபடியும் இஞ்சி இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் மறுபடியும் போய் சொல்லுவாங்க. சொல்லும் போது சேர்த்து சொல்லியிருக்க மாட்டோமா இல்லாட்டி? அது நம்ம எப்போ வேணா என்ன வேணா பண்ணி சொல்லுவீங்க. சுட்டி பையன் நான் இருக்கும்போது என்ன வேணா திடீர்னு போயிட்டு வாங்கிட்டு சொல்லுவீங்க. சுட்டி பையன் மாதிரி ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவோம்.
அச்சு சூப் சாப்பிடுவாங்க அச்சு. அச்சுக்காண்டி தான், இல்லாட்டி வந்து வெறும் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் போட்டு தரலாமே. அச்சுக்கு சூப் எடுக்கிறனால தான் அதிலே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் அரைச்சி போட்டுட்டு சூப் எடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம், அந்த ஹோட்டலில் சாப்பிடணும் சூப்பு. கொஞ்சம் இது தண்ணி இருக்கு தெரியல. பக்ரீத்துக்கு கொஞ்சம் நாள் அப்போ வந்து வெல்கம் ட்ரிங்க்ல சூப் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுல்ல. எனக்கு இதுக்கு என்ன நீ பண்ணுவோம். அவங்க வந்து ரொம்ப ஆயில் மாதிரி இருந்துச்சு. ஒரு மட்டனில் உள்ள ஆயில் தானா இல்லை வந்து அவங்க சீஸ் பட்டர் அது மாதிரி எதுவும் போடுவாங்களான்னு தெரியல. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆயில் மாதிரி இருந்தது. ஹெல்த்தியாக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக ஹோட்டலில் அவங்க ஏதாவது மிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க டேஸ்ட்டுக்கு. நீங்களாம் அதே நினச்சிக்கிட்டு வீட்டில் ஏன் டேஸ்ட் இல்லை டேஸ்ட் இல்லைன்னா டேஸ்ட்டாக தான் சமைக்கணும். டேஸ்ட் அப்போதான் வந்து நம்மளாவது கொஞ்சம் சரி ஒய்ஃப்லாம் சமைக்கிறாங்கன்னு சொல்லி சமாளித்து சாப்பிட்றோம். ஆனால் அந்த 2 குட்டி பசங்க இருக்காங்களே, டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வாய்க்கில் இறங்கும். என்ன பண்ணுறது? ஒரு சில டைம் நல்லா சமைச்சு கொடுத்துட்றீங்க, அந்த மூடு இருக்கும்போது நல்லா சமைச்சு கொடுத்துறீங்க, அப்போ நல்லா சாப்பிட்றாங்க. அப்படிதான் ஹாப்பியாக இருந்தால் சமையல் நல்லா வரும், டென்ஷன் ஆகிக்கிட்டு இருந்தால் சமையல் அப்படி தான் இருக்கும், சொதப்பிடுமா. அப்போ அதனால எப்போதுமே என்னையே ஹாப்பியாக சந்தோஷமாக ஆசைப்பட்டதெல்லாம் அப்படியே எங்கள் மலபார் பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்போ டெய்லி வரும்போது தேவையானதாக டெய்லிக்கு அதை வந்து அப்போ வந்து கிச்சனை வந்து எல்லாம் எடுத்து தந்தீங்கன்னா வந்து சாப்பாடு செம்மையாக இருக்கும் ஹோட்டலை விட. அப்படி பார்த்தா கிச்சனில் வந்து கோல்டு ஜுவல்லரி மாதிரி வந்து ஒரு கபோர்ட் அடிச்சு எல்லா கோல்டு ஜுவல்லரி எல்லாத்துலேயும் 5-5 பவுன் வச்சு மாட்டி போட்டால் அப்போ தான் சமையல் நல்லா இருக்கும். ஆமாம், இங்கே கிச்சனில் மாட்டின அவசியம் இல்லை, கழுத்தில் மாட்டினா போதும். கழுத்தில் மாதிரி கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே நல்லா சமைச்சு தந்துடுவேன். அப்போ தினமும் தானே சமையல் பண்ணணும். அப்போ தினமும் புதுசு புதுசாக நகை தேவைப்படும். புதுசு புதுசாக சமைக்கும்போது மாட்டிட்டு வருவேன். அதான் மாட்டி வச்சிடலாம்னு சொல்கிறேன். வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்துட்டு மாட்டிட்டு சமையல் பண்ணலாம். பாருங்க மக்களே, இப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சா காசு இருக்கு. சும்மா கேட்ட மச்சான். இதை பார்த்துட்டு வேற யாராவது ஐடியா பண்ணி அவங்க ஹஸ்பண்டை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் நம்மளை திட்டி இது பிரச்சனை ஆயிடாதா? கறி வந்துச்சுன்னா காமிச்சு விட்டேன், மட்டன் குழம்பு ரெடி. இது மட்டன் வந்து வேகிறதுக்குள்ள கிச்சனில் வந்து நம்ம வந்து வீட்டில் சாப்பிட்றாங்க. பக்கத்து வீட்டில் எல்லாரும் ஏசி யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட்லி எல்லாரும் கிச்சனில் ஏசி யூஸ் பண்ணுவாங்க.